السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله عنده علم الساعة. صدق الله العظيم. عن أنس رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن من أشراط الساعة أن يرفع العلم ويثبت الجهل ويشرب الخمر ويظهر الزنا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரா லுக்மான் என்ற அந்த சூறாவிலே, அந்த சூறாவின் நிறைவு பகுதியிலே கடைசி வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகின்ற பொழுது இறைவன் இப்படி சொல்லி காட்டுவான்: இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ. நிச்சயமாக கியாமத் நாள் எப்போது வரும், உலகம் எப்பொழுது அழியும் என்ற ஞானம், அறிவு, தெளிவு அது அல்லாஹுவிற்கு மாத்திரம்தான் உடையது, சொந்தமானது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்கவர்களே, 2050 உலகம் அழியுமா, 2100 உலகம் அழியுமா, 2200 உலகம் அழியுமா என்றெல்லாம் அறுதியிட்டு உறுதியிட்டு கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்பதை எந்த ஒரு மனிதராலும் அல்லது எந்த ஒரு நபியாலும் இதுவரை உறுதியாக சொன்னது கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, ஆனால் வெள்ளிக்கிழமை கியாமத் நாள் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழியிலே சொல்லி காட்டுவார்கள். நாளை சொல்லலாம், வெள்ளிக்கிழமை உலகம் அழியும் என்று சொல்லலாம், ஆனால் அது எந்த கிழமை, அது எந்த வருடம், அது எந்த நாள், அது எப்பொழுது வரும் என்பது பற்றி இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது என்பதனை எல்லாம் வல்ல அல்லாஹ் நான் ஓதி காட்டிய அந்த வசனத்திலே மிகவும் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் குறித்து சில அடையாளங்களை, சில அத்தாட்சிகளை, சில தீமைகளை, சில குழப்பங்களை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான தமது பொன்மொழிகளிலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஒரு ஹதீஸ் சஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அவர் சொல்றாரு: ரஐது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கண்டேன். கால பி இஸ்பைஹி ஹக்கதா அல் உஸ்தா வல்லதி தலி அல் இபுகாம. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இரண்டு விரல்களை அவர்கள் இப்படி காட்டினார்கள். அது என்ன விரல் என்று சொன்னால், நடுவிரலையும் பெருவிரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஆள்காட்டி விரல் ஆகிய இரண்டு விரல்களை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி காட்டி சொல்லுவார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? புஇஸ்து வஸ்ஸாஅத்து கஹாத்தைனி. இந்த இரண்டு விரல்கள், நடுவிரலும் அதற்கு அடுத்து ஆள்காட்டி விரலும் மிகவும் தூரமாகவா இருக்கிறது? 2 கிலோமீட்டருக்கு பக்கத்திலேயா இருக்குது? அல்லது 20 கிலோமீட்டருக்கு பக்கத்திலேயா இருக்குது? கிடையவே கிடையாது. தொட்டுவிடக்கூடிய அந்த தூரத்தில் அந்த இரண்டு விரல்கள் இருக்கிறது. அந்த இரண்டு விரல்களை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சமிக்கை செய்து இப்படி காட்டி சொன்னார்கள். இந்த இரண்டு விரல்கள் எப்படி நெருக்கமாக இருக்கிறதோ அதே போன்று நானும் கியாமத்தும் இப்படி நெருக்கமாகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது நபியாக அனுப்பப்பட்டார்களோ அப்பொழுதிருந்தே கியாமத் நாள் வந்துவிட்டது, கியாமத் நாளினுடைய அடையாளம் ஆரம்பமாகிவிட்டது என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தின விழா, மீலாது விழா உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மீலாது விழா என்பது 1500வது மீலாது விழா ஆண்டு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப இந்த உலகத்திற்கு பிறந்து வந்து கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால் 40ஆம் வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அப்ப இந்த விதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கியாமத் நாள் எப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது? 1460 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கியாமத் நாளுடைய அடையாளம் ஏற்பட்டு, கியாமத் நாளுடைய முதல் அடையாளம் வந்து எத்தனை வருஷம் ஆயிருச்சு? 1460 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டதே எதனுடைய அடையாளம்? கியாமத் நாளுடைய அடையாளம். அப்ப இந்த உலகத்தினுடைய அடையாளம். அப்ப 1500 ஆண்டுகள் ஆகிவிட்டதே. அப்ப கியாமத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கும் எவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நெருக்கத்திலே நானும் கியாமத்தும் இருக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த உலகம் உருவாகி கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதை கவனித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையும் கியாமத்தும் மிக சமீபத்திலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கமர், அதாவது சந்திரன் என்ற அந்த பெயர் கொண்ட அந்த சூறாவிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, இக்தரபத்திஸ் ஸாஅத்து, உலக அழிவு நாள் நெருங்கிவிட்டது. அல்லாஹ் சொல்றான், கியாமத்து நாள் நெருங்கிவிட்டது, உலக அழிவு யுக முடிவு நாள் நெருங்கிவிட்டது. வன்சக்கல் கமரு, சந்திரனும் பிளந்து விட்டது. கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சந்திரன் பிளவு ஏற்பட்டது. அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, கியாமத் நாள் நெருங்கிவிட்டது, இந்த உலக அழிவு நாள் நெருங்கிவிட்டது,
சந்திரனும் பிளந்து விட்டது என்று அந்த நிகழ்வை அல்லாஹ் கியாமத் நாளோடு இணைத்து சொல்லி காட்டுகிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே கியாமத்தினுடைய அடையாளங்கள் அது ஆரம்பமாகிவிட்டது. முதல் அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 40ஆம் வயதில் நபியாக அனுப்பப்பட்டது ஒரு அடையாளம். இரண்டாவது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய கொள்கையை சொன்னார்கள், சத்தியத்தை சொன்னார்கள், மக்கள் மறுத்தார்கள், ஒரு அத்தாட்சியை வேண்டினார்கள். நீர் நபியாக இருப்பதற்கு தகுதியாக இருக்கிறீர் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு அத்தாட்சியை காட்டும், ஒரு அத்தாட்சியை கொண்டு வரும் என்று அந்த மக்கள் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தமது கை விரலால் சமிக்கை செய்து சந்திரனை பிளந்து காட்டினார்கள். இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். கண்ணியமிக்கவர்களே, கியாமத் நாள் நெருங்கி விட்டது, வந்து விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது என்பதனை எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். முதலாக சந்திரனில் தரையிறங்கியவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவன் சந்திரனிலே முதலாக அவன் காலடி எடுத்து வைத்தான். அவன் பயணித்த அந்த விண்கலம் அப்பல்லோ என்ற அந்த விண்கலம் சந்திரனை பல கோணங்களிலே அங்கே போட்டா இருக்கிறது. அப்ப சந்திரனை பல கோணங்களிலே அந்த விண்கலம் படம் பிடித்து நாசாவுக்கு அனுப்பி வைக்கிறது. இப்படி நாசாவுக்கு அனுப்பி வைக்கின்ற அந்த சமயத்திலே ஒரு போட்டா ஒரு படம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆப்பிள் பழம் இருக்கிறது. அந்த ஆப்பிள் பழத்தை சரி சமமாக இரண்டாக பிளந்தால், பிளந்த பிறகு ஒட்டி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி சந்திரன் இருந்ததாக அந்த அப்பல்லோ விண்கலம் அனுப்பிய அந்த புகைப்படத்தினுடைய அந்த காட்சி என்பது அன்றைய சமயத்தில் அமெரிக்கா ரிப்போர்ட் என்ற அந்த மாத இதழில் வந்தது. கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதத்தை செய்து காட்டினார்கள். இந்த அற்புதம் என்பது என்ன அடையாளம்? கியாமத் நாளுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 1460 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்ப கியாமத் நாளுடைய துவக்கம் 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டது, சந்திரன் பிளந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஃபாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணமும் என்ன? கியாமத் நாள் நெருங்கி விட்டது. ஏன் அப்படின்னா, இதற்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த ஒரு நபியாக வர முடியுமா? எந்த நபியும் வர முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யாரும் நபியாக இனிமேல் இந்த உலகத்தில் வந்து திருத்த போவது கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபுவத் என்பது நிறைவு பெற்று விட்டது. அடுத்த கட்டம் கியாமத் நாள் தான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணமும் எதை நிரூபித்து காட்டுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணமும் கியாமத் நெருங்கிவிட்டது என்பதை நிரூபித்து காட்டுகிறது. அவ்ஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 3176. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்வாங்க. அவ்ஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட அந்த தபூக் யுத்தத்திலே நானும் கலந்து கொண்டேன். அவர்கள் ஒரு கூடாரத்திலே, தோலினால் செய்யப்பட்ட ஒரு கூடாரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டு அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், உஅதுது சித்தன் பைன யதை ஸாஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால், கியாமத் நாள் வருவதற்கு முன்னால் 6 அடையாளங்களை நீர் எண்ணிக்கொள் என்று
என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள். எத்தனை 6 அடையாளங்கள். அதிலே முதலாவதாக என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மௌத்தி, நான் மரணிப்பது கியாமத் நாளுடைய அடையாளம். கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 1400 ஆண்டுகள் உண்டோடி விட்டன. அப்ப கியாமத் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதிலிருந்து, சந்திரன் பிளவு ஏற்பட்டதிலிருந்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திலிருந்து கியாமத் நாள் வந்துவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கியாமத் நாளுடைய அடையாளங்களை நாம் பார்க்கின்ற பொழுது 3 விதங்களாக பார்க்கலாம். கியாமத் நாளுடைய அடையாளங்களை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நடந்துவிட்ட அடையாளங்கள். நடந்துவிட்ட அடையாளங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டது, நடந்து விட்டது. அப்ப சந்திரன் பிளக்கப்பட்டது, நடந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நடந்து விட்டது, உதாரணத்திற்கு. அப்ப நடந்து விட்ட சில அடையாளங்கள். இன்னொரு அடையாளம் அப்படின்னா, நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள். சமகாலத்தில், நமது ஜீவிய காலத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகள். அப்போ சமகாலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளங்கள். 3வது அடையாளங்கள் இனி கடைசியில் நடக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள். நடந்துவிட்ட அடையாளங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள், இனி நடக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள். நடந்து விட்டது உதாரணம் சொல்லியாச்சு. நடக்க போறது, இனி நடக்க போறது, இனி நடக்க போற அடையாளங்கள். அது நிகழ்ந்து விட்டால் அதுக்கப்புறம் உலகம் அழிஞ்சு போயிடும். அது என்ன அடையாளம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 அடையாளங்களை சொல்லி காட்டுறாங்க. இனி வரக்கூடிய, நடக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள். தஜ்ஜால் வருவான், யாஜூஜ் மாஜூஜ் எனும் கூட்டத்தினர் வருவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். இதெல்லாம் கடைசி கட்டம், கியாமத் நாளுடைய கடைசி கட்ட அடையாளங்கள், இனி நடக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள். அப்ப நடந்து விட்ட அடையாளங்கள் இருக்கிறது, இனி நடக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள் இருக்கிறது. இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள், அது ஏராளமான அடையாளங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அதாவது செருப்பணியாத அரை நிர்வாண கோலத்தில், அரை நிர்வாணம் அப்படின்னா அந்த காலத்து ஆடு மேய்ப்பாளர்கள், ஒட்டக மேய்ப்பாளர்கள் சட்டை போட மாட்டாங்க. மேலாடை அவர்களுக்கு இருக்காது, கீழாடை மாத்திரம்தான் இருக்கும். அப்ப மேலாடை இருக்காது, அரை நிர்வாண கோலத்தில் இருப்பார்கள். அவர்கள் செருப்பு அணிய மாட்டார்கள். அந்த ஆடுகளை, அந்த ஒட்டகங்களை, அந்த மாடுகளை மேய்த்து கொண்டிருப்பவர்கள் தலைவராக வருவார்கள். மக்களுக்கு எப்படி வருவான்? தலைவராக வருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் கட்டிடத்திலே கோபுரங்களை கட்டி எழுப்புவார்கள். இன்னைக்கு அரபு தேசங்கள்ல பார்க்கிறோம், அரபிகள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுடைய குலத்தொழில் என்று பார்க்கின்ற பொழுது ஆடு மாடு ஒட்டகங்களை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அரபிகள், காட்டரபிகள். இன்னைக்கு அரபு தேசத்தை பார்த்தால் வானளாவிய கட்டிடங்கள். ஹரம் ஷரீஃபுக்கு பக்கத்திலே பார்த்தாச்சுன்னா வானை முட்டக்கூடிய, வானை எட்டக்கூடிய, வானை தொடக்கூடிய கட்டிடங்கள். அரபு தேசங்கள் எங்கும் ஒய்யாரமாக காட்சியளிக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அவர்களுடைய வீடுகளை பார்க்கின்ற பொழுது அது கோபுரங்களை போன்று இருக்கும். கட்டிடத்திலே மிகப்பெரிய கட்டிடங்களை எழுப்புவார்கள், அதை வைத்து பெருமை பேசுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளங்கள், முன்னறிவிப்பு செய்த அடையாளங்கள் நடந்துச்சா இல்லையா? நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? கண்ணியமிக்கவர்களே, யதார்த்தமாக பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பள்ளிவாசலை உயரமாக எழுப்புவார்கள், அதை கொண்டு பெருமை அடிப்பார்கள்.
பள்ளிவாசல்ல கட்டுறது பெருமை கிடையாது. யாருக்காக கட்டி இருக்கிறோமோ அந்த அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டும். அப்படித்தானே? பள்ளிவாசல் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்விற்கு சொந்தமானது. நான் கட்டினேன், என் பிள்ளை கட்டப்பட்டுச்சு, எந்த பெருமை கிடையாது. எவனுக்கு கட்டி வக்ஃப் செய்யப்படுகிறதோ அவனுக்குத்தான் பெருமை. அப்ப கட்டிடங்களை கொண்டு, அப்ப வீடுகளை கொண்டு பெருமை அடிப்பார்கள் என்ற சில முன்னறிவிப்புகளை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இப்படி ஏராளமான அடையாளங்களை, உலகம் எப்பொழுது அழியும் என்ற ஞானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாது. எப்போ அழியும் தெரியுமா? எந்த வருஷம் சொன்னாங்களா? கிழமைனா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெள்ளிக்கிழமை படைக்கப்பட்டார். அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெள்ளிக்கிழமை என்றது இறந்து போனார். அதே வெள்ளிக்கிழமை அன்று இந்த உலகம் அழிக்கப்படும் என்று கிழமையை சொன்ன என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடத்தை சுட்டிக்காட்டவில்லை, வருடங்களை தெளிவுபடுத்தவில்லை. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அந்த ஞானம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. இருந்தாலும் கூட சில அடையாளங்களை, சில முன்னறிவிப்புகளை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அள்ளி வீசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் நம்பர் 81. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்ன மின் அஸ்ராத்தி ஸாஆ, இந்த உலகம் அழியக்கூடிய அடையாளங்கள் என்ன அப்படின்னா, அய்யகில்லல் இல்மு, கல்வி குறைந்து விடும். எல்லாம் மனப்பாட கல்வி ஆயிருச்சு. எல்லாம் மனப்பாட கல்வி, சிந்திக்கும் திறன், கல்வி குறைந்து விடும் என்று சொன்னார். கல்வி மேதைகள், மகத்தான கல்வியில் சாதனை படைத்தவர்கள், அவர்கள் அல்லாஹ் வஃபாத் ஆகிடுவான். அப்ப கல்விகள் குறைந்து விடும். வயலுகரல் ஜஹிலோ, அறியாமை வியாபித்து விடும். இன்னைக்கு மூட நம்பிக்கை, சிலை வணக்கம், கண்ணியமிக்கவர்களை கோலோச்சுகிறது அறியாமை. இந்த அறியாமை நடவடிக்கை மேலோங்கிவிடும். வயலுகர ஜினா, விபச்சாரம் பெருகிவிடும். இன்னைக்கு நீங்க ஒரு பத்திரிகையில படிச்சீங்கன்னா ஒரு 10 கொலை, 15 விபச்சாரம், 5 கள்ளக்காதல் நடக்குதா இல்லையா? கண்ணியமிக்கவர்களே, நீங்க பத்திரிகை திறந்து பார்த்தாச்சுன்னா விபச்சார செய்தி இல்லாம இருக்காது, கொலை செய்தி இல்லாமல் இருக்காது. இந்த முன்னறிவிப்புகளை, இந்த அடையாளங்களை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வதக்சுரன் நிசாபு, பெண்கள் அதிகமாகி விடுவார்கள். வயகில்லர் ரிஜாலு, ஆண்கள் குறைந்து விடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், போர்கள் நடக்கும். போர், உலகம் ஃபுல்லா இன்னைக்கு போர் தான் நடந்துட்டு இருக்குது. அப்ப போர்கள் நடக்கும். போர்க்களத்தில் ஆண்கள் கலந்து கொள்ளுவார்கள். அங்கே அவர்கள் கொல்லப்படுவார்கள். அவர்களுடைய மனைவிகள் விதவிகளாக ஆகிவிடுவார்கள். அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள். இப்படி ஒரு மனுஷன், ஒரு ஆம்பளை தமது குடும்பத்திலே 50 பெண்கள் வரைக்கும் அவன் நிர்வாகம் செய்கிற அளவுக்கு. அப்ப ஆண்கள் குறைந்து விடுவார்கள், பெண்கள் அதிகமாகி விடுவார்கள் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 80. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்ன மின் அஸ்ராத்தி ஸாஅத்தி, உலகம் அழியக்கூடிய அந்த கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? வயுஸ்ரபல் ஹம்ரு, மது அருந்தப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மது அருந்தப்படும் அப்படின்னா இன்னொரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஹதீஸ் நம்பர் 5231. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்ன மின் அஸ்ராத்தி ஸாஅத்தி, உலக அழிவு நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, வயக்சுர ஷுர்புல் ஹம்ரி, மது அதிகமாக குடிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வயக்சுர ஸினா, விபச்சாரம் அதிகமாகிவிடும். பார்க்கும் இடங்களில், கண்ணு கட்டிய தூரத்தில் விபச்சாரம் நடக்கும். காணும் இடங்களில் மது குடிப்பழக்கம், அந்த குடிப்பழக்கம் அதிகமாகிவிடும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியமிக்கவர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த முன்னறிவிப்பு இந்த உலகத்தில் நடக்குதா இல்லையா? நம்ம கண்ணு மூலம் நடக்குதா இல்லையா? அப்ப நடந்து விட்ட அடையாளங்கள் இருக்கிறது, இனி நடக்க இருக்கிற அடையாளங்கள் இருக்கிறது. மூன்றாவது, நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய அடையாளங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அந்த நிகழ்ச்சி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா? நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அப்ப மது குடிப்பழக்கம் என்பது அதிகமாகிவிடும். ஒரு நாட்டுக்கு நல்ல குடிமகனா இருக்கலாம், ஆனா வீட்டுக்கு குடிகாரனா இருக்கக்கூடாது. அப்ப பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு நாளுக்கு நாள் குடிகாரம் அதிகமாயிட்டே இருக்கிறான். திருந்தவரவனை விட குடிப்பழக்கம் எல்லா சமுதாயத்தையும் தொற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த குடிப்பழக்கம் அதிகமாகிவிட்டால், அதிகமாக மது அருந்தப்பட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? உலகம் அழிய போகுது, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. உலகம் அழியக்கூடிய அந்த நிகழ்வு உன் கண்ணு முன்னால இருக்குது. நீ சாவ போறது அது ஒரு கியாமத்து நாள். ஒரு மனுஷன், நான் இருக்கிறேன், எனக்கு கியாமத்து எப்போ? நான் இந்த உலகத்தை விட்டு செத்து போனோம்னா எனக்கு கியாமத்து வந்துருச்சு. அப்போ ஒட்டுமொத்த உலகத்திற்கு கியாமத்துன்னு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்படக்கூடியது, அது கியாமத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த எந்த ஒரு அறிவிப்பாவது பொய்யாகி இருக்கிறதா? ஏதாவது காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு பொய்யாகி விட்டால் யார் பொய்யராகிடுவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யராகிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளராக இருந்தால் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும். நடக்குதா இல்லையா? இந்த 20/10/2025 தீபாவளி நடச்சா இல்லையா? தீபாவளி அன்னைக்கு இந்த தேசம் முழுவதும் அல்ல, இந்த தமிழகத்தில் தீபாவளி அன்று தமிழ்நாட்டில் மது விற்பனை எவ்வளவு நடந்திருக்குது? 790 கோடி. தமிழ்நாட்டில் மட்டும், மற்ற ஸ்டேட்டை நான் சொல்லவே இல்லை. அப்ப கண்ணியமிக்கவர்களே, தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா 4777 மதுக்கடைகள் இருக்கின்றன. 4777 மதுக்கடைகள் இருக்கின்றன. இந்த 4777 மதுக்கடைகள் இருந்து தினந்தோறும் வருமானம் எவ்வளவு வருகிறது அப்படின்னா 150 கோடி. தினந்தோறும் தமிழ்நாடு முழுவதும் வருமானம் மதுவின் மூலமாக 150 கோடி. அப்ப தினந்தோறும் வருமானம் வருகிறது. ஆனால் இந்த வார இறுதி நாட்கள் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் ஜாலியா இருக்கிறதுக்கு அவனை என்ன செய்வான் அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு அந்த 3 நாட்கள்ல மதுவை குடித்து கொண்டு ரோட்டிலே படுத்து கிடப்பார்கள். அப்ப வார இறுதி நாட்கள் அந்த 3 நாட்கள்ல அப்ப தினசரி மது விற்பனை என்பது ஒரு 170 கோடி 180 கோடி. சராசரியா 150னா வெள்ளி சனி ஞாயிறு 180 கோடி ஆயிரம். ஆனால் பண்டிகை காலங்கள் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த 2024 தீபாவளி, போன வருஷம் தீபாவளி புள்ளி விவரம் அரசு அறிவித்திருக்கிறது. அந்த கடந்த தீபாவளியில தீபாவளிக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு மது விற்பனாச்சு? 490 கோடி. கடந்த தீபாவளியில எத்தனை? 490 கோடி. 2025 அரசாங்கம் எதிர்பார்த்தது நல்ல குடிகாரம் நல்ல குடிப்பான், ஒரு 600 கோடிக்கு குடிப்பான் எதிர்பார்த்தது. ஆனால் குடித்தது 790 கோடி. போன வருஷம் தீபாவளிக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கும் 300 கோடி அதிகமா இருக்கு. அரசாங்கமே அரண்டு போயிருச்சு. நம்ம தேசத்துல நம்ம ஸ்டேட்ல இவ்வளவு குடிகாரன் இருக்கிறானா? அப்ப கண்ணியமிக்கவர்களே, வருட வருடம் குடிகாரர்கள் அதிகமாகி விட்டார்கள், குடிப்பழக்கம் அதிகமாகி விட்டது. இதைத்தான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஸராத்தி சாத்தி, உலக நாளின் அடையாளம் என்பது என்ன தெரியுமா? வயக்துர ஷுர்புல் ஹம்ரி, குடிப்பழக்கம், குடிகாரர்கள், குடிமட்டைகள் அவர்கள் அதிகமாகி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளம் நடந்ததா இல்லையா?
நடக்கிறதா இல்லையா? விபச்சாரம் பெருகிவிடும், கொலைகள் பெருகிவிடும், சிலை வணக்கம் பெருகிவிடும். நடக்குதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உண்மையா இல்லையா? இப்ப கண்ணியமிக்கவர்களே, இப்ப நாம எந்த இதுல இருக்கிறோம்? நூலிலையில் உயிர் தப்பினார், மயிரிலையில் உயிர் தப்பினான் விபத்துல சொல்லுமா இல்லையா? நாம கியாமத்துக்கும் நமக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காட்டினார்கள். நானும் கியாமத்தும் இப்படி. இது 2 கிலோமீட்டர், 2 விரலுக்கு மத்தியில 20 கிலோமீட்டரா இருக்குது. எற்ற தூரத்துல தான் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1460 ஆண்டுகளுக்கு முன்னாலே கியாமத் நாள் வந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இன்னும் கியாமத் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாமியர்களும் குடிகாரர்கள் பெருகி விட்டார்கள். மிகப்பெரிய பாவம் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவில்லாத ஒரு சமயத்தை, ஒரு தேசத்தை கட்டமைத்தார்கள். அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. எனவே குடிப்பழக்கம் என்பது நாட்டை கெடுக்கும், வீட்டை கெடுக்கும். அது உலக அழிவின் அடையாளமாக இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள். அப்படிப்பட்ட மோசமான அடையாளங்களை விட்டோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த தேசத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.